கல்யாணம்னா விருந்து இல்லாமையா? அதுலயும் மதுரை அரசி மீனாட்சியோட கல்யாணம்னா எவ்வளவு பிரம்மாண்டமான விருந்து நடக்கும். மதுரையில கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான விருந்து நடந்துகிட்டு இருக்கு. மதுரை அரசியாக மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் சூடிட்டு நாளைக்கு அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்குது சொக்கநாதரோட. அந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வர மக்களுக்கெல்லாம் நல்ல ருசியான சிறப்பான விருந்து கொடுக்கணும் இல்லையா? அந்த பணி என்பது மதுரை சேதுபதி பள்ளியில் நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா ஒரு 5000 கிலோ அரிசி, 6000 கிலோ காய்கறி இதெல்லாம் சமைச்சு வெட்டி கொடுக்கறதுக்காக 3000 தன்னார்வலர்கள் வந்திருக்காங்க. பெண்கள்லாம் தானே வந்திருக்காங்க. இந்த இவங்க வெட்டித்தர காய்கறிலாம் சமைக்கிறதுக்கு 400 சமையல் கலைஞர்கள் அவங்களே வாலண்டியரா வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சமைக்கிறதுக்கு 80 கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறாங்க. இது போக மொத்தமாக 1 லட்சம் பேருக்கு இந்த ஒரு நாள்ல இன்னைக்கு நைட்டு தொடங்கி நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறாங்க, விருந்து கொடுக்கறாங்க. இந்த விருந்து அப்படிங்கிறது சும்மா சாதாரணமா வேற ஒரு பெரிய அரசோ வேற அமைப்புகளோ பண்ணல. வெறும் சாதாரண தன்னார்வலக ட்ரஸ்ட், நம்ம பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்தர் சபை ட்ரஸ்ட்ங்கிற ஒரு ட்ரஸ்ட் தான் இதை 25 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3000 பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு வரைக்கும் கொடுக்கறதுக்கான திறனோட இந்த சபை இயங்கிட்டு இருக்குது. நம்ம பேசுவோம். இது சாதாரணமா வந்து சேரல இந்த இடத்துக்கு. எல்லாரும் தானே அவங்களா வாலண்டியரா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எங்க ஊர் அரசி, எங்க அரசி கல்யாணம், எங்க மீனாட்சி கல்யாணம், நாங்க பண்ணாம யாரு பண்ணுவா அப்படின்னு இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்தையுமே பேசுவோம் நம்ம, அவங்க எவ்வளவு ஆர்வத்தோட இடத்துல இருக்காங்கன்னு. அக்கா சொல்லுங்க நீங்க. என் பேர் முத்து சிவகாமி. நான் மதுரைக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் தான் எனக்கு இங்க பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது வந்து மீனாட்சி எனக்கு கொடுத்த வாய்ப்பு. நன்றி. நீங்க உங்க வீட்டு கல்யாணத்துல எல்லாம் காய் வெட்டி இருப்பீங்க, சமைச்சிருப்பீங்க. இது எப்படி இருக்கு? இது ஒரு புதுவித அனுபவம். ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஒண்ணு கூடி பண்றோம். அதனால ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட காய்கறி ஹோட்டல்ல எல்லாம் இது பண்ணிடுறோம். இப்போ இது நாங்க மீனாட்சிக்காண்டி நாங்க வந்து நறுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு கிடைக்காது, இங்க கிடைக்குது. அது சந்தோஷம் எங்களுக்கு. உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட நறுக்காம இங்க நறுக்க வேண்டிய ஏன் மீனாட்சிக்காண்டி வரோம், அம்மாக்காண்டி மீனாட்சிக்காண்டி வரோம். நாங்க பிள்ளைகளை போட்டுட்டு புருஷனை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நறுக்கிட்டு இருக்கோம். நாங்க பிள்ளைகளை புருஷனை விட்டுட்டு வர அளவுக்கு மீனாட்சி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இல்லையா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. மீனாட்சிக்கு கணவர் பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இதனால விட கல்யாண இதோட இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. அவங்க ரொம்ப வருஷமா வராங்க. அவங்கதான் என் ஃப்ரெண்ட். அவங்க தான் கூட்டிட்டு வந்துருக்காங்க. 15 வருஷமா எல்லாம் ஒரு அம்மா வந்துட்டு இருக்காங்க போட்டிருக்கு. அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம. அம்மா ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க எவ்வளவு சந்தோஷமா நீங்க இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா நறுக்கிறேங்க. 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். ஆடி வீதியில முத நறுக்கினேன். அதுல இருந்து அப்புறம் இங்கே வந்துட்டேன். இங்க வந்து நான் யாரும் வரலைன்னா நானாவே வந்து நறுக்கிட்டு போயிருவேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் பூரா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நறுக்கிறேன். ஒரு 15 பேர் வந்திருக்கோம். இங்க பாருங்க, இவங்க அவங்க வீட்டு விசேஷத்துல கூட அவங்க எதுவும் சமைச்சது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து காய்கறி நறுக்கினது இல்ல. இங்க மதுரை மீனாட்சிக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கேட்போம். சொல்லுங்கம்மா. மீனாட்சி அம்மனோட அழகு, மதுரைக்கு பெருமை, அழகு எல்லாமே மீனாட்சி அம்மனோட சேர்ந்தது. அந்த அம்மாவுக்கு நாங்க 12 ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் பண்ணியிருக்கோம். எங்க உயிர் உள்ள வரைக்கும் அந்த அம்மாவுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்போம். மக்கள் கூட அம்மாவுக்கு ஜனங்களும் நல்லது, சமையலும் கூட, காய்கறிகள் வருஷத்துக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மக்களும் அதிகரிக்கிறாங்க, வந்து சேவை பண்றாங்க. அவங்க வேலையை விட்டு ஊர்ல இருந்து வெளியூர்லாம் வராங்க. அம்மாவுக்கு சிறந்த பாக்கியம், மதுரைக்கு பெருமை சேர்க்கணும். பாருங்க, உயிர் இருக்க வரைக்கும் அம்மாவுக்கு சேவை பண்ணணும், அம்மாவுக்காக அவங்க கல்யாணம் ஒவ்வொரு வருஷமும் வந்து காய் நறுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சாதாரணமான வேர்ட்ஸ் இல்ல. அவங்க ஏதோ மேம்போக்கா சொல்லல, எல்லாரும் உள்ளத்துல ஆழத்துல இருந்து பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க. நான் விருதுநகர்ல இருந்து வர்றேன். 12 வருஷமா வர்றேன். சேதுவை ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து வர்றேன். ஒரு 8 பேர் 9 பேரோட வருவேன். இந்த வருஷம் தான் நான் மட்டும் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப இஷ்டம். பொதுவா எல்லா கோயிலையும் செய்வேன். இங்க கண்டிப்பா செய்யணும்னு வந்துருவேன். வருஷம் வந்துருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இங்க வந்து செய்யறதுனால எனக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. நன்றியா. அவங்க பாருங்க, உள்ளூர் மட்டும் கிடையாது, மதுரை மட்டும் இல்ல, வெளியூர் விருதுநகர்ல, திண்டுக்கல்ல, தேனியில இருந்தெல்லாம் வந்து அவ்வளவு பேர் வந்து அவங்க வாலண்டியரா காய்கள் வெட்டி கொடுக்குறாங்க.
இதுல என்ன ஒண்ணு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த காய்கறி இருக்கு இல்லையா, இந்த காய்கறிகள் 6000 கிலோ காய்கறிகளும் பறவை மார்க்கெட், மதுரையில பறவை மார்க்கெட், மாடுத்தாவணி மார்க்கெட், இந்த 2 மார்க்கெட்ல இருந்தும் அவங்களா டொனேட் பண்றாங்க. அவங்களா வாலண்டியர், அவங்களும் தன்னார்வத்துல 6000 கிலோ காய்கறி கொடுக்குறாங்க. இந்த 5000 கிலோ அரிசியும் நிறைய அரிசி அசோசியேஷன், அரிசி கடைக்காரங்க, இவங்க எல்லாரும் இந்த பாருங்க அரிசி உள்ள போறத பாருங்க, அவங்க எல்லாம் 5000 கிலோ அரிசியை டொனேட் பண்ணிருக்காங்க. இது போக 80 கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் அசோசியேஷன் இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் இதெல்லாம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள். பாருங்க, அவ்வளவு அரிசி மூடையா வந்துகிட்டு இருக்கு. மீனாட்சியோட கல்யாணத்துக்கு வரக்கூடிய மக்கள் பசியோட போயிடக்கூடாது யாருன்றதுக்காக பாருங்க, அவ்வளவு அரிசி, கேஸ் சிலிண்டர் எல்லாம் லோட அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. சாப்பாடு இப்ப சாயங்காலம் மாப்பிள்ளை விருந்தான், அது சொக்கநாதர் மாப்பிள்ளை இல்லையா, அவரை அழைக்கிற விதமா அவங்க வீட்டு விருந்தாக போடுற மாதிரி ஒரு 1,00,000 பேருக்கு இவங்க என்ன பண்றாங்க, வெண்பொங்கல் போடுறாங்க. வெண்பொங்கல், வடை, பஜ்ஜி, கேசரி, இதெல்லாம் இப்ப நைட்டு சாப்பாடு. நாளைக்கு காலைல 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி சாதம், லெமன், புளியோதரை அப்படின்னு வெரைட்டி ரைஸ் நாள் முழுக்க போட போறாங்க. பாருங்க, அண்ணன் எல்லாம் சமைச்சிருக்காங்க. சக்கரை பொங்கல் அண்ணா, இது அல்வா, கோதுமை அல்வா, கோதுமை அல்வா பாருங்க, அண்டாவா அல்வா. இதெல்லாம் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? நம்ம படத்துல கூட இப்படி இவ்வளவு கிராண்டான, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விருந்தை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். இந்த பக்கம் பாருங்க, முழுக்க திருமண பக்கம் எல்லாம் அப்படியே அண்டாவா ராட்சச அண்டாக்கள்ல சாப்பாடு சமையல் ஆகிக்கிட்டே இருக்கு. சும்மா இல்ல, எல்லாமே ருசியா, எல்லாமே பெஸ்ட் டேஸ்டோட கொடுக்குறாங்க. அது முக்கியம், ரொம்ப முக்கியம். மக்கள் மீனாட்சி சாப்பாடு நாங்க எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம்னு சொன்னாலும் கூட ருசியா இருக்கணும் அவங்களுக்கு, அவ்வளவு ருசியா சமைக்கிறாங்க. அங்க பாருங்க, அவ்வளவு பேரு 400 சமையல் கலைஞர்கள் இதுல ஒர்க் பண்றாங்க. அவ்வளவு பேர் சேர்ந்து இங்கிருந்து அண்டாக்கள்ல சமைச்சு இதை தள்ளி கொண்டு போய் வச்சு அங்க பந்தல் அமைச்சு, இந்த ஸ்கூலோட கேம்பஸ் முழுக்க பந்தல் அமைச்சு அவங்களுக்கு ஃபேன் போட்டு சோறு போடுறாங்க. இதெல்லாம் எப்படி பாருங்க, இதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா? அதுவும் மதுரை அரசியோட கல்யாணத்துல இவ்வளவு கிராண்டான ஒரு விருந்து அப்படிங்கிறது நம்மளால கற்பனை பண்ண அப்படி பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. பாருங்க, வெட்டி வச்சிருக்க வெங்காயம், காய்கறி, இதெல்லாம் அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு தூரம் ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸா இருக்கு. இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லா நம்ம சாதம், கலவை சாதங்கள் பண்ணக்கூடிய பார்த்தோம். இங்க வடை போடுறாங்க, வடை, பஜ்ஜி, இதுக்கு ஒரு தனி டீம் வேலை பார்க்குது. இங்க ஒரு 5-6 பெரிய வடை சட்டி வச்சு அப்படியே வடை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வடை, பஜ்ஜி எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பாக்குறோம். இங்க பாருங்க, இதுவும் பஜ்ஜி தானே, பஜ்ஜி, போண்டா, அங்க பாருங்க, போண்டா, பஜ்ஜி எல்லாம் 1,00,000 பேருக்கு போட்டுட்டு இருக்காங்க. 1,00,000 பேருக்கு இவ்வளவு வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாம் போட்டுருக்காங்க. இவங்களும் வாலண்டியர் தான், யாரும் பணம் கொடுத்தெல்லாம் வேலை பார்க்கல. இவங்களும் தானா எங்க மக்களுக்கு, எங்க அரசியோட கல்யாணத்தை பார்க்க வர மக்கள் சமைச்சு போட்டு வராங்க. அம்மா, நீங்க எவ்வளவு வருஷமா வரீங்க, என்ன எப்படி உங்களோட வாலண்டியர் பண்ணிக்கிறீங்க? நாங்க ஒரு 5-6 வருஷமா வரோம். எப்படி வாலண்டியர்னா எங்க அப்பா தான் இந்த மாதிரி வடை போடுறதுலாம் பண்றாரு. ஸோ முன்னாடி வடை போட்டுட்டு இருந்தோம். இப்போ கரண்ட்லாம் இல்லை, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கனால இப்போ பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க புதுசா. இதுவுமே நல்லா தான் இருக்கு. எப்படி வாலண்டியர்னா அவ்வளோதான், லைக் பெரியவங்க எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது லைக் இன்ட்ரெஸ்ட் தான் எங்களோடது. இது யார் வேணா பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இது நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுலேயே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி முந்தின நாள்லேயே இந்த மாதிரி காய்கறி வெட்டுறதுக்குலாம் அவங்களே வரலாம் அப்படின்னு. ஸோ யார் இன்ட்ரெஸ்டட்னா கூட கண்டிப்பா மீனாட்சி அம்மனுக்கு சேவை பண்ணலாம். இல்ல நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது சின்ன ஈவெண்ட்ஸ்கள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கிச்சன்ல ஏதாவது சின்னதா சமைச்சிருப்பீங்க. இங்க இவ்வளவு கிராண்டா, இவ்வளவு பிரம்மாண்டமா சமைக்கிறது எப்படி இருக்கு? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் இங்க பார்க்கும்போது அப்படியே நான் மிரண்டுட்டேன், என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு, அது தூக்குறதுக்கே ஒரு 5-6 பேர் இருக்காங்களே அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. நம்மளுக்கு தூக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு கலக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா பண்றாங்க எல்லாருமே. அது பண்ண முடியாதுதான், பட் ஆனா எப்படி பண்றாங்க, அது மனசு இதுதான். சரி, ஓகே, நம்ம பண்ணணும்னு வந்துட்டோம், அதனால பண்ணணும்ன்றதுனால எல்லாரும் நல்லா பண்றாங்க. ஆனா அவங்களோட இதோட சாப்பாடோட டேஸ்டே வேற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இங்க சின்னது சாப்பிட்டா கூட அந்த கேசரி எல்லாம் சாப்பிட்டோம்னா அப்படியே செம்மையா இருக்கும் அதெல்லாம். ஸோ ஆமா, அதோட பெருசா தான் இருக்கும். இங்க எல்லாமே பெருசா தான் பண்ணுவாங்க. எல்லாமே இறைவனோடது தான். கொஞ்சம் நஞ்சம் நம்ம சும்மா வீட்டுல கல்யாணம்னாலே நம்ம கல்யாண சாப்பாடு எத்தனை பேருக்கு போடுவோம். இது மதுரை உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாண சாப்பாடு போடணும்னா பாத்துக்கோங்க. சின்னதெல்லாம் சமைச்சா முடியாது இல்ல. மதுரை மக்களுக்கு எல்லாத்துக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் சமைக்கணும். ஸோ எல்லாமே பெருசா தான் இருக்கும். எல்லாமே 2 days ஃபுல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் கொஞ்ச நேரம், அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஃபுல்லா அந்த ஒரு 5 to 6 வரைக்குமே அன்னதானம் நடக்கும். ஆமா,
அண்ணனாலும் வந்து சாப்பிட்றவங்க சாப்பாடு சாப்பிடலாம். அதே மாதிரி வாலண்டியர் பண்றவங்க யாருனாலும் வந்து பண்ணலாம். ஆமா, நாங்க இந்த செக்ஷன் வந்துட்டு ஃபுல்லா வடை செக்ஷன் தான். இப்போ இந்த இடம் வந்துட்டு பஜ்ஜி போட்டுட்டு இருக்கோம். ஆமா, நெக்ஸ்ட் இயரும் வருவோம். எல்லாருமே வந்துட்டு யார் யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே வரலாம், எல்லாருமே கலந்துக்கலாம். நாங்க பார்த்தோம் நிறைய எல்லாம் வயசான அம்மாக்கள் இருக்காங்க, பாட்டிகள் இருக்காங்க, அக்காக்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் வயசான ஆட்கள் தான் தானா வாலண்டியரா வந்து ஒரு பக்தியில தன்னை ஈடுபடுத்திக்கிறத பார்க்க முடியுது. நீங்க ஒரு யங் ஜெனரேஷன் எப்படி இவ்வளவு ஆர்வமா அதுல? அதுதான் ஒன்னு வந்து வீட்டுல கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன். லைக் அப்பா அம்மா எல்லாம் பண்றதுனால நம்மளுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வெளியூர்லாம் போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நமக்கு டைமே கிடைக்காது. சோ நம்ம ஒர்க்னே பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா ஒரு மாதிரி மனசுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இப்ப பாட்டிங்க எல்லாம் பண்றாங்கன்னா அவங்களே பண்றப்போ நம்ம எல்லாம் பண்றதுக்கு என்ன இருக்கு? சோ அந்த மாதிரி நீங்களே சொன்னீங்க, இப்ப வயசான பாட்டி எல்லாம் அவங்களால எதுவுமே முடியாது. இப்ப அந்த பாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நடக்க கூட முடியாது அவங்களால. சோ நடக்கவே முடியாது, நம்மளால என்ன புண்ணியமோ அதை வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்கல்ல. சோ அவங்களே வந்துட்டு பண்ணும் போது நம்மளும் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். சோ அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம இவங்க வந்து நாங்க இவங்க எல்லாம் யங் ஜெனரேஷன், வயசான பாட்டிங்கெல்லாம் நடக்க முடியாம அவங்களால வீட்டு வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கான உடல் நிலை இருந்தா கூட மீனாட்சி கல்யாணம் அப்படின்னா அவங்களுக்கு எங்க இருந்து தான் அந்த ஆர்வம் வருதோ, எங்க இருந்து தான் அவங்களுக்கு அந்த வலுவெல்லாம் வருதோ தெரியல, எல்லாம் விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எல்லாரும் வாலண்டியர். எங்க ஊரு நம்ம படங்கள்ல வந்து ஊருக்கே சாப்பாடு போட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ வசனமா பேசியிருக்கீங்க. உண்மையிலே ரியலாவே ஊருக்கே சாப்பாடு போடுறாங்க, மதுரைக்கே போடுறாங்க. மதுரை மீனாட்சி, மதுரை அரசி மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை அவர் சொல்றாரு, நாங்க போடுற சாப்பாடு மீனாட்சி தாங்க மதுரைக்கு போடுதுன்றாரு. அது ஒரு வகையில நியாயமான கருத்து தான். மீனாட்சி மதுரை மக்களுக்கு படி இழக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க மீனாட்சி படி அளக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் இவ்வளவு பேரும் இவ்வளவு பெரிய திரளும் ஒரு கருவியாக பயன்படுறாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு நாள் முழுக்க சாப்பாடு போடுறாங்க. மீனாட்சியோட கல்யாணம், அரசியோட கல்யாணம்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு சாம்பிள் மதுரையில நடந்துட்டு இருக்கு. மீனாட்சி ஆட்சி தான் எப்பயுமே. மதுரையில வந்து 3 மாசம் தான் மீனாட்சி ஆட்சி, 9 மாசம் சொக்கநாதர் ஆட்சி.